வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரவி என்பவர் ஒரு பொருளை 20% லாபத்தில் ராஜாவிடம் விற்கிறார். ராஜா அதே பொருளை 25% லாபத்தில் சக்திக்கு விற்கிறார். சக்தி வாங்கிய விலை ரூபாய் 750 எனில் ரவி வைத்திருந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 பேர் இருக்காங்க, ரவி, ராஜா, சக்தி. ரவி என்ன பண்ணுறாரு, தனக்கு 20% லாபம் கிடைக்கிற மாதிரி ராஜாட்ட அந்த பொருளை சேல் பண்ணுறாரு. ராஜா தனக்கு 25% லாபம் கிடைக்கிற மாதிரி சக்தி கிட்ட அதே பொருளை சேல் பண்ணுறாரு. சக்தி அந்த பொருளை ரூபாய் 750 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாருன்னா, ரவி கிட்ட இருக்கும் பொழுது அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பொருளின் அடக்க விலையை நம்ம என்னென்னு வச்சுக்கிடலாம், சம் எக்ஸ் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிடலாம். ஸோ இப்போ ரவி தனக்கு 20% லாபம் கிடைக்கிற மாதிரி ராஜாட்ட அந்த பொருளை சேல் பண்ணியிருக்காரா. ஸோ அப்போ ராஜா வாங்கிய விலை என்னவாக இருக்கும், இந்த எக்ஸ் அதனுடைய 120% இருக்குமா. அப்போ தான் ரவிக்கு 20% லாபம் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ ராஜா வாங்கிய விலை எக்ஸின் 120%. இப்போ சக்தி வாங்கிய விலை என்னவாக இருக்கும், ராஜா தனக்கு 25% லாபம் கிடைக்கிற மாதிரி அந்த பொருளை சக்தி கிட்ட சேல் பண்ணுறாரு. ஸோ அப்போ இதுதான் ராஜா கிட்ட இருக்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளின் அடக்க விலை. ஸோ அப்போ இந்த அமௌண்ட்டின் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும், 125%. அப்போ தான் ராஜாவுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், 25%. இப்போ நமக்கு என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, சக்தி அந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 750 ரூபா. ஸோ அப்போ சக்தி வாங்கிய விலை 750ன்னு போட்டுடலாமா. இதை எப்படி எழுதலாம், எக்ஸின் 120%, எக்ஸ் இன்ட்டு 120/100, இதனுடைய 125%, அதையும் நம்ம இன்ட்டு 125/100ன்னு எழுதிக்கலாமா. ஸோ இதை இப்போ நம்ம அடித்தோம்னா ரவி வைத்திருந்த பொருளின் அடக்க விலை எக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதை படிக்கலாமா. ஸோ இப்போ மிச்சம் என்னென்ன இருக்குது, இங்கே 250 இருக்குது, இங்கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸு பை 2. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250 இன்ட்டு 2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 500 ரூபாய். இதுதான் ரவி வைத்திருந்த பொருளின் அடக்க விலை. இதைத்தான் 20% லாபம் கிடைக்கிற மாதிரி ராஜாவுக்கு சேல் பண்ணியிருக்காரு. ராஜா தனக்கு 25% லாபம் கிடைக்கிற மாதிரி சக்திக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ சக்தி வாங்கிய விலை நமக்கு தெரிஞ்சனால இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.